திருத்தலம் எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் நடாங்கள் உலகம் யாவையும் தாமுள்ள ஆட்களும் நிலைப்படுத்தலும் நீக்கலும் நீங்களாம் நிலையிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாமங்களே. உலகம் என்று தொடங்கியிருக்கிறதா? உலகம் யாவையும் பெரிய புராணத்தில் உலகெல்லாம் உணர்ந்துவதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகின் சோதியன் அம்பலத்தாடுவான் பலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். ரெண்டும் உலகம் என்று தொடங்குகிறது. திராவிட பிரகாசி எழுதி ஒரு ஆசிரியர், ஒரு தமிழ் அறிஞர், ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு பெரிய புராணத்து உலகலாம் என்று தொடங்குகிற அந்த திருப்பாட்டு நடராஜா அறிவித்து கொடுத்தார். அதுக்கு வைத்து கொஞ்சம் கூட வைக்கிறார். ஆனால் நாம் என்ன பார்க்குறோம்னா அலைகளா விளையாட்டுடையான்னு நம்பர் சொன்னதுனால அலைகளா விளையாட்டு இந்த காஸ்மிக் டான்ஸ் அதான். அதனால் பஞ்சகிருத்திய பரமானந்த நடம் என்றுதான் நாம் அதை கொள்ள வேண்டும். அதனால் ரெண்டு பேரையும் ஒருத்தர் தான், இருவருமே ஒருவரைத்தான் சொல்லியிருக்கிறார்கள் என்று நான் கருத்துக்கொண்டு இந்த நிகழ்வுகளே ஏற்பாடு செய்திருக்கிற என்னுடைய அருமை குருநாதருடைய திருமகனார் ஐயா டாக்டர் அவர்களுக்கு சகோதரியார் ரொம்ப சிறப்பாக செஞ்சிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு நான் பெரிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல என்னுடைய மலபார் ஐயா அவர்களுக்கு சம்பந்தமாக ஒரு மாதமாக எங்களுக்கு இருக்காங்க. அவர்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்து தில்லைவாழ்ந்தவர்களாக இருக்கின்ற நடராஜாவே நேரம் வந்து உட்கார்ந்திருக்கிறார். ஆகவே அவர்களுக்கும் வணக்கத்தையும் போர்ச்சொலையும் தெரிவித்துக் கொண்டு அருமையாக முன்னாலே வால்மீகத்தை அற்புதமாக பொழிந்திருக்கின்ற ஒன்று சுதர்சனர் ஐயா அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துள்ளது. முன்னாடி உட்கார்ந்திருக்கிற பெருமக்கள் எல்லாம் எப்பொழுதும் நான் சொல்வதைப் போல நம்ம தில்லை தமிழ் சங்கத்தை ஐயா இருக்காங்க. சிறப்பாக ஒன்று சொன்னால் வைமுகோவுடைய புஸ்தகத்துக்கு நான் ஒரு வாரமாக நினைப்பேன். ஆனால் எனக்கு அது சீக்கிரம் கைக்கு அகப்படவில்லை. அப்புறம் திடீர்னு நடராஜாவை நினச்சிட்டு சைவ சித்தாந்த வகுப்பு அமைப்பாளர் ஐயா இருக்காங்களே அவங்கள்ட்ட கேட்டு பார்ப்போம்னு கேட்டேன். இருக்குன்னு உடனே கொடுத்தாங்க. அதனால் நான் மேலோட்டமாக தெரிந்திருந்த விஷயங்களை அது நுட்பமாக தெரிந்து கொள்வதற்கு வேலை செய்வேன். தில்லை தமிழ் சங்கத்தின் செயலாளர் ஐயா அவர்களுக்கு நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு தேவாசிரியன் மண்டபத்து அடியார்களாக வீட்டிருக்கின்ற பெருமக்களே, சிவனையை செவ்வர்களே, எல்லாருக்கும் நான் மீண்டும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்மையில் நடராஜர் கோயிலில் ஒரு பாலாலயம் நடைபெற்றது. தில்லை கோவிந்தராஜர் பாலாலயம் ரொம்ப அற்புதமான விஷயம். சைவ வைணவ ஒற்றுமை இதைத்தான் ரொம்ப காலமாக அரசியல்வாதிகள் செய்து கொண்டிருந்தார், பிற சமயத்துக்காரர்கள் செய்து கொண்டிருந்தார். இந்து மதத்துக்குள்ளே இருக்கிற ரெண்டு பிரிவுக்கு சட்டம் போட்டு விட்டுட்டா நம்ம சுலபமாக உள்ள போது குளிர் காயலாம். இதுதான் நடந்தது. அதை முறியடிக்கிற வகையிலே நடராஜ பெருமான் இங்கே ஒரு அற்புதத்தை செய்தார். இந்த பாலாலய காட்சி கண்டுள்ளார் காட்சி இந்த யார் கண்ணுக்கு பட்டாச்சாரியார்களும் தில்லைவாழ்ந்த பெருமக்களும் இணைந்து அதனை இந்த தில்லையை சிவலோகமாகவும் வைகுண்டமாகவும் மாற்றி காட்டியிருக்கிறார்கள். அதுக்காக அவர்களுக்கு நன்றியை வணக்கத்தை தெரிவிக்கிறேன். இந்த நிகழ்வும் அதுபோல் ஒரு நிகழ்வு. அதனால்
அதைத் தொடர்ந்து இங்கே நமக்கு ஒரு செய்தி சொல்ல வேண்டும். ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று தேவாரம் பேசு. அதுபோல வடமொழியும் செந்தமிழும் ஆனான் கண்டாய் என்றும் நம்முடைய திருமுறைகள் பேசு. அந்த வடமொழியிலும் தமிழிலும் இருக்கிற சிறந்த நூல் என்று சொன்னால் ராமாவதாரம் என்கிற ராமாயணம். இதை நாரதர் பிரம்மாவுக்கு சொல்ல, பிரம்மா வால்மீகி சொன்னார். இது ஏதோ வடபுலத்திலே நடந்த ஒரு நிகழ்வு என்று மட்டும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. 56 தேசங்களாக பாரதகண்டம் பிரிந்திருந்த காலகட்டத்தில் இந்த வரலாறு நாடுகள் பலவும் தழுவிய வரலாறு. பல்வேறு வகையான மக்கள், பல்வேறு வகையான அரக்கர் குறைக்கிறத்தார் என்று எல்லா வகையான மக்களையும் ஒன்றுபடுத்துகின்ற ஒரு ஒற்றுமை காப்பியம். வேற்றுமையில் ஒற்றுமை என்று சொல்கிறோமே, யூனிட்டி இன் டைவர்சிட்டி, அதை நிலைநிறுத்துகிற காப்பியம் இந்த காப்பியம். இதில் பெரிய நிகழ்வுகள் எல்லாம் ஒன்று போலத்தான் சொல்லுகிறார். வால்மீகியும் கம்பரும் அடிப்படை நிகழ்வுகளை ஒன்று போலத்தான் சொல்கிறார்கள். வால்மீகி சொல்லாத ஒன்றை கம்பநாட்டாழ்வார் சொன்னார் என்று சொன்னால் அது இரண்யவளை படலம். விபீஷ்ட சரணாகதியை, சரணாகதி தத்துவத்தை இந்த மண்ணிலே விதைக்க வேண்டும் என்பதற்காக பக்தி பூர்வமாக கம்பநாட்டாழ்வார் செய்தது இரண்ய வதைப்படலம். இது வால்மீகத்தில் இல்லை என்று அறிஞர் சொல்கிறார். எப்படி இருந்தாலும் ஒரு அவதாரம், இதில் ராமாவதாரம் மட்டுமில்லாமல் நரசிம்மாவதாரமும் கூட சொல்லப்பட்டிருக்கிறது என்பதாக நாம் கருதலாம். இந்த காப்பியம் ஐயா அவர்கள் கையை சொல்வதை படலம், நகர்நீங்கு படலம் ரெண்டையும் இணைத்து நீங்கள் பேசியிருக்கிறீர்கள். நன்றி. நான் அப்படித்தான் தயார் என்ன செய்தி சொன்னால், ரெண்டும் செய்திகள் ஒன்றுதான், கதை போக்கு. அதில் சில நுட்பமான மாற்றங்களை செய்திருக்கிறார். அது மட்டும்தான், வேற ஒன்றும் இல்லை. அது உளவியல் பூர்வமான மாற்றம் என்று சொல்லலாம், கலாச்சார பண்பாட்டுக்கு தேவையான மாற்றம் என்று கூட நாம் கருதலாம். முதற் சங்கத்தில் வால்மீகின்னு ஒரு புலவர் இருக்கிறார், சங்கப்புலவர் வால்மீகியார். அவர் எழுதின பாட்டில் ஒன்றில் ராமாயணத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. இவர்தான் வடபுறம் சென்று வால்மீகராக இருந்து மராமரம் மராமரம் முழங்கிடுபவம் இறங்கு முன்வைத்த பல்வீழாலம் போல ஒலியல் இன்றி வழங்கலி ஊரே என்று கடுவன் மணலார் செய்த அகநானூற்றில் இந்த பாட்டு வருது. அப்போ அகநானூற்றில் போருக்கு போவதற்கு முன்னாலே மந்திராலோசனை செய்த கோடியக்கரை என்கிற பகுதியில் ராமபிரான் மந்திராலோசனை செய்த செய்தியை இந்த அகநானூறு சொல்லுகிறது. அதனால் நச்சினார்க்கினியர் உரை சொல்கிற பொழுது இறையனாரும் அகத்தியரும் கௌதமரும் மார்க்கண்டேயரும் வான்மீகாரும் போல செய்தன தலையாய ஓத்து என்று சொல்கிறார். இல்லையா? துர்காக்கியர் எல்லாரும் ஒன்று கொண்டு வந்து சேர்த்து வால்மீகாரை அவரோட சேர்த்து சொல்லுகிறார். அதனால் தென்புலோலியோர் கணபதி பிள்ளை என்கிறவர் வால்மீகியார் தமிழரே என்று சொல்லுகிற ஒரு கூற்று ஆராய்வதற்கு உரிய கூற்று. அவருக்கு அவர் சொல்லுகிறாருன்னா, ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ் துறையிலே ஒரு செய்தி பற்றி ஒருவர் முனைவர் பட்டம் செய்வதற்கு ஆராய்ச்சி செய்தார் என்று சொன்னால், அந்த ஆராய்ச்சியை தமிழிலே செய்து சமர்ப்பிக்க முடியாது, அதை ஆங்கிலத்தில் தான் சமர்ப்பிக்க வேண்டும். இப்பொழுது அந்த மாற்றம் வந்திருக்கிறது. அதுபோல உலகளாவிய தேவ பாஷை என்று சொல்கிற பாஷையிலே இந்த தமிழனாக இருக்கிற வால்மீகியார் அதை செய்தார் என்று ஒரு கருத்தை
தென்புலியூர் கணபதியார் பிள்ளை புலோலியூர் கணபதியார் பிள்ளை அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற கருத்தை அபிதான சிந்தாமணி கூறுகிறது. அதனால் சங்க இலக்கியத்தில் ராமாயண செய்திகள்லாம் வந்ததுன்னு சொன்னால் வால்மீகத்தை படித்து விட்டு தான் அவர்கள் சொன்னாங்கன்னு இல்லை. நாடோடி பாடல்களாக தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே எல்லா இடங்களிலுமே ராமகாதை சொல்லப்பட்டு வந்தது. அதற்கு முன்னாலே வழங்கி இருக்கிறது. அதனால தான் வால்மீகம் அறிவதற்கு முன்னாலே கம்பர் நாட்டாழ்வார் தமிழை செய்வதற்கு முன்னாலேயே இந்த நூல்கள் சங்க இலக்கியங்களிலே ராமனுடைய வரலாறு பலவாக பேசப்படுகிறது. இப்போ அப்புறம் சிலப்பதிகாரத்தில் கோவலர் பூம்புகாருக்கு வெளில போகிறான். பூம்புகார் எப்படி இருந்தது தெரியுமா? அருந்திரல் பிரிந்த அயோத்தி போல. அயோத்தியை விட்டு ராமர் பிரிந்த பொழுது அந்த ஊர் எப்படி அணிலாடுவது போல ஒரு கவர்ச்சியின்றி ஒரு கோலாகலமின்றி எப்படி ஒரு சோகத்தில் இருந்ததோ அதுபோல் இருந்தது. அப்போ இளங்கோவடிகளும் ராமகாதையை அறிந்து போற்றியிருக்கிறார் என்பதை தெரிய வருது. அதனால் இந்த அப்புறம் நம்முடைய திருவெண்காடு அங்கே மருத்துவாசுரன், அந்த மருத்துவாசுரனை திருவெண்காட்டு இறைவர் அகோர வீரபத்திரர் வதைத்தான், கொண்டார் இல்லையா? இந்த செய்தி நமக்கு இருக்குல்ல. இந்த செய்தி வால்மீகத்தில் இருக்கு. எப்படின்னா ராமபிரான் கும்பகர்ணனை வதைத்த செய்தியை சுவேதவனத்திலே பெருமான் அகோரமூர்த்தி மருத்துவாசுரனை வென்றதை போல ராமபிரான் கும்பனை வீழ்த்தினார். இந்த செய்தி வருகிறது. இந்த செய்தி திருவெண்காட்டு புராணத்தில் இருக்கிறது. வால்மீகத்திலிருந்து அந்த சமஸ்கிருத ஸ்லோக வரையில அப்படியே எடுத்து போட்டிருந்தார். அப்புறம் தமிழ் என்கிற அந்த மொழியை வால்மீகி மதுர பாஷா என்று சொல்கிறார். மதுர பாஷான்னா இனிமையான மொழி. பகுவியா விதோ விதேயிப்பா வைதேக்கியா சம்ஸ்ரவே மதுரம் வாக்கியம் என்று நம்முடைய வால்மீகி பலவாறாக கவலைப்பட்டு கொண்டிருந்த, மன சஞ்சலப்பட்டு கொண்டிருந்த வைதேகியாக இருக்கிற சீதா பிராட்டிக்கு முன்னாலே அனுமன் தோன்றி மதுர பாஷையில் பேசினான். இந்த ஆஞ்சநேயரை அனுப்பினார்கள் அல்லவா, நீ பொதிகை மலை பக்கம் போகாதே, சீதா பிராட்டியை தேடிக்கொண்டு செல்கிற பொழுது நீ பொதிகை மலை பக்கம் போகாதே, அங்கே மதுர பாஷை பேசப்படுகிறது, அந்த இனிமையிலே மயங்கி நீ போகிற செயலை காரியத்தை கொஞ்சம் ஒத்தி வைத்து விடுவாய், ஆகவே நீ சீக்கிரம் போகணும், வேற ஒரு ரூட் போட்டு விடுறாங்க, பொதிகை மலை பக்கம் போகாதே. இது எல்லாம் எதில் வருதுங்க? இது நான் சமஸ்கிருதமாக படிச்சிருக்கிறேன். PC ராமானுஜாச்சாரியார்னு ஒருத்தர் எங்களுக்கு பேராசிரியர், அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறை. அவர் சுந்தரகாண்டம் நடத்திய பொழுது இந்த இதெல்லாம் ஒப்பிட்டு காட்டினார். நான் அப்போவே அந்த சமஸ்கிருத வாசகங்களை அவர் சொல்கிறத அப்படியே எடுத்து எழுதிக்குவேன் குறிப்பு. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு. இல்லைன்னா இந்த வாய்ப்புக்கெல்லாம் காரணம் அண்ணாமலை பல்கலைக்கழகம். நான் அந்த பல்கலைக்கழகத்துக்கு ஒரு வணக்கம் நான் சொல்லுவேன். எங்கள் பேராசிரியர்களுக்கு வணக்கம் சொல்லுவேன். அந்த பல்கலைக்கழகத்தை தேர்ந்தெடுத்து அங்கே போய் தமிழ் கொடி என்று சொன்ன என்னுடைய சிவம்பருக்கு சிலர் ஐயா சுவாமிநாதனாரை சொல்லணும். நான் காமெடி தான் படிக்க போனேன். உனக்கு அது சரி ஒத்து வர நீ தமிழ் கொடி பெரிய ஆளாக எனக்கு மேலே பெரிய ஆளாக வருவேன் சொல்லி என்னை வாழ்க்கை நாங்கள் அவங்க தான் எனக்கு ஸ்ரீபாடி எது சொல்ல வரேன்னு சொன்னால் இதெல்லாம் வந்து தடுத்தாட்கொள்ளுதல், இதெல்லாம் தடுத்தாட்கொள்ளுதல். நடராஜா அவர் அனுப்பியிருக்கார், அவர்களை தடுத்தாட்கொண்டு. அதனால இந்த செய்திகளை நான் பார்க்கிற பொழுது ராமாயண நிகழ்ச்சிகள் நாடுகள் பலவும் அரசுகள் பலவும் தழுவிய
பெரிய கதையாக இருக்கிறது. அந்த காலத்தில் தமிழகத்திலே அரசர்கள் அரசாண்டார்கள். அவர்கள் நாடு முழுவதும் ஒற்றர்களை நியமித்து சென்றிருந்தார்கள். அந்த ஒற்றர்கள் மூலமாக பல்வேறு நாடுகளில் இருந்த கதை பொக்கிஷங்கள் எல்லாம் தமிழகத்துக்கு வந்து சேர்ந்தன. அது மட்டுமில்லாமல் தகவல் தொடர்பு முறையும் கூட தமிழகத்தில் பிற மாநிலங்களில் இருந்ததை விட தமிழகத்திலிருந்து பிற மாநிலங்களுக்கு போய் அங்கிருந்த விஷயங்களை எல்லாம் சென்றிடுவீர், கேட்டுக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணந்தங்கு சேர்ப்பீர் என்று மகாகவி பாரதி சொன்னார. அந்த செய்தி அந்த காலத்தில் இருந்த தமிழர்கள் 8 திக்கும் போய் அங்கிருந்த எல்லா புலமை செய்திகளையும் கொண்டு வந்து தமிழை சேர்த்தார்கள் என்பதையும் நாம் அறிகிறோம். அதனால தான் ராமன் வரலாறு உடனுக்குடன் தமிழகத்துக்கு தெரிந்திருக்கிறது என்று வைமுக்கு அவர்கள் எழுதுகிறார்கள். அதே போல வேறு அறிஞர் பெருமக்களாக இருக்கிற பேராசிரியர் ராமச்சந்திர தீட்சிதர் அவர்களும் குறித்திருக்கிறார். இந்த செய்திகளை கீழே மேலை நாடுகளில் மெய்ப்பொருளியல் வரலாறு என்று ஒரு நூல் முன்னாள் ஜனாதிபதி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் எழுதியது. அதில் இந்த செய்தி வந்திருக்கிறது. அதனால் இந்த ஒளி பரவிய இந்த பெரிய உலகம் அவர் எழுதுறது அப்படியே ஒரு பொழுதில் பலர் கையில் மாறி மாறி செல்லும் அத்துணை நிலையாமை உடைய. இன்னைக்கு நான் ராஜா, நாளைக்கு அவரோ இல்லைங்களா? அதனால் அந்த உலகுடைமை என்பது மாயம் ஆகும். உலகக்காட்சி என்னும் அரசாட்சி பெரிதா, அதை துறந்து செல்லும் தவக்காட்சி பெரிதா? இதில் துறந்து செல்கின்ற தவக்காட்சியை பெரிதிருந்து தேர்ந்த ராமபிரான் உத்தமோத்தமன் என்று எழுதுகிறார். இந்த கேள்வியை சமன் செய்து சீர்தூக்கி பார்த்தால் பேரண்டம் என்று கருதி கொண்டிருக்கின்ற இந்த உலகம் சின்ன கடுகின் எடைக்கு கூட சமானமாகாது. ஆதலால் நடராஜ பெருமானுடைய குஞ்சிதபாதம் என்கிற மெய்ப்பொருளை காதலிப்பவர்கள், அந்த மெய்ப்பொருளை காதலிப்பவர்கள் இந்த ஆட்சியை உதறி விடுவார்கள். அங்கெனும் கைவிட்டவரை திருமகள் விடாது கொடுத்துக் கொள்வார்கள். யார் வேணான்னு சொல்லி ஆட்சியை உதறாங்களோ அவர் கையை வந்து மகாலட்சுமி குஞ்சுக்கு கூட வந்துடுவாங்க. தவக்காட்சி பெரிது. அதனால் ராமபிரான் பெருவாழ்வுக்கு முதற்கண் நடந்தது கைகை ஈஸ்வரி படலம் அறக்க. அதனால் கைகை நல்லது செய்திருக்கிறார். சொன்னாங்களா? கைகை நல்லது செய்திருக்கிறார் என்று நம்முடைய வைமுக்கு அவர்கள் சொல்கிறார்கள். அப்புறம் இந்த செய்தி போகணும்னா இப்ப ராமபிரான் எத்தகைய உயர் குணத்தவன் என்று கைகையை சொன்னதையும் தசரதன் சொல்லி சொல்லிட்டாங்க. அதை அப்படியே கம்பரும் ஓத்தவை உலகத்து எங்கும் உள்ளவை உணர்ந்தார் உள்ளம் பூத்தவை வடிவை ஒப்பான் சிற்றவை கோயில் புக்கான். வேதம், ஆரங்கம், மீமாம்சம். மீமாம்சங்கிறது கொஞ்சம் வித்தியாசமானது. மீமாம்சங்கிறது சைமினி அவருடைய கொள்கை. அவர்கள் வேதத்தை ஒத்துக்கொள்வார்கள், யாகாதிகாரியங்களை ஒத்துக்கொள்வது மீமாம்சம். ஆனால் பரம்பொருள் தத்துவம் என்பது வெளியே இல்லை என்று மீமாம்சக கொள்கை சொன்னார். ஆனால் கடைசியாக என்ன பண்ணார்? வந்துட்டு நடராஜ கோவில் வந்துட்டார். சைமினி அங்கே பள்ளியாருக்கு பக்கத்தில் இருக்கார் பாருங்க, சைமினி. நம்ம ஜெயமுனின்னு சொல்கிறோம், அவர் தான் சைமினி. ஆரம்பத்தில் அவர் நிரீத்திரவாதம் பேசியவர். வேதம் உண்டு, சாஸ்திரம் உண்டு, எல்லாம் உண்டு. வேத யாகாதிகாரியங்கள் மூலம் நாம் உயர்நிலை அடையலாம் என்கிற கருத்து மீமாம்ச கருத்து. ஆனால் அந்த கருத்தில் ஒரே ஒரு வேறுபாடு என்னென்னா, நிரீத்திரவாதம் பேசியவர், உலகாயுதம் பேசியவர். ஆனால் பிற்காலத்தில் என்னாச்சுங்க, அடியோடு மாறிட்டார். கண்ணதாசன் ஆரம்பத்தில் இப்படி பேசிட்டு இருந்தாருங்க, கடவுள் இல்லை கொள்கிறான. பின்னால் என்னாச்சுங்க, நேராக வந்து நல்லறிவை
உந்தனருள் தந்ததன எண்ணாது நாத்திகம் பேசி நின்றேன். நடைபயிலும் சிறுவன் ஒரு கடை வைத்த பாவனையில் நாற்புறமும் முழக்கி வந்தேன். கல்வி ஏறி வந்த ஒரு பிள்ளையிடம் நீ தந்த கடலையும் வற்ற விட்டேன். கருணையிலே எனது நினைவு வரை கண்டவன்பின் கடலையும் மீறி நின்றேன். செல்வம் ஒரு வாயில் ஒரு திருக்கோயில் கட்டியுனை சேவிப்பேன் வண்ணமையிலே. தென்னைமலை மாவளர் சிறிகூடற் பட்டிவளர் தெய்வமலை அரசி உமையை என்று சாத்த வழிபாட்டை அவர் தொடங்கினார் என்பதை பார்க்கிறோம். அதனால வேதம், ஆரங்கம், மீமாம்சம், புராணம், தர்மசாஸ்திரம் உணர்ந்தார். எல்லாம் அவருடைய உள்ளம் எதை அறிந்தால் பூரிக்குமோ அந்த ஞானிகள் எல்லாம் ராமபிரானுடைய வடிவை பார்த்தவுடன் பூரித்து எழுந்து நமஸ்கரிப்பார். இது ராமபிரானுடைய வடிவத்தை பற்றி சொல்லு. கற்றார் போற்றும் சான்றோர், அதான் முக்கியம். ஏன்னா கற்றவர்கள் இன்னொரு பெரும்பாலும் கற்றவர்கள் தான் கல்வி விட்டோம் என்கிற ஆணவம் இருக்கும். அது போகாது சார். பணக்காரனுக்கு செல்வந்தனுக்கு செல்வம் போனால் அந்த செல்வத்தினால் வந்த ஆணவம் போய்விடும். பலசாலிக்கு தன்னுடைய பலம், வீரம், ஆற்றலின் காரணமாக ஒரு ஆணவம் வந்தால் பலம் போய்விடும், பலம் போனால் ஆணவமும் போய்விடும். ஆனால் கல்வியறிவாளனுக்கு, கற்றவனுக்கு ஆணவம் வரக்கூடாது, வந்தால் போகாது. ஏன்னா இவனை விட்டு இவன் கல்வி போகாது, ஆகவே கல்வியினால் வந்து ஆணவம் போகாது. ஆனால் அத்தகையோரும் தோன்று இந்த கல்வியினாலே கற்று ஆன்று அவிழ்ந்து அடங்கிய உண்மை பொருளை உணர்ந்த ஞானிகள் இவரை போற்றுகிறார்கள். இந்த வடிவம் எம்பாடிமெண்ட் அண்ட் பர்சானிஃபிகேஷன் என்று சொல்லலாம் இல்லைங்களா? அப்படி அந்த அந்தி வந்தடைந்ததாயை கண்டவான் கண்டி நன்னான்னு சொன்னார். ராமன் விட்ட பார்த்தோம்னா இந்த அடக்கம் எப்படி போய் பார்த்தானா, இதை வால்மீகி எப்படி சொல்லுது, மஞ்சத்தில் தசரதர் உட்கார்ந்துருக்கிறார். அதாவது நினைவு தவறையும் நினைவு தவறாமலும் இருக்கக்கூடிய ஒரு கோலத்தில் இருக்கிறார். ஒரு மனநிலை. பக்கத்தில் கைகறி விட்டிருக்கிறார். தசரதன் வடிவை பார்த்துட்டு ராமர் என்ன தகப்பனார் முகத்தில் ஒரு விசனக்குறி இருக்கிறது, இப்படி இருக்க மாட்டாரு என்று நினைக்கிறார். இது வால்மீகி சொல்லுது. பின் கைகையை பார்த்தா ஏன் சொன்னாங்கள்ல, பாராமுகம் பேர், தமிழில் சொன்னால் பாராமுகம், அலட்சியப்படுத்த அந்த பேச்சை கேட்டாங்க. அது மாதிரி பாராமுகமாக இருக்கிறார். ஒரு பிழை செய்யாமல் இருக்கிறேன், என்ன நீங்க ஏன் கோபிச்சுட்டு பாராமுகமாக இருக்கிறீங்க? என் மீது நீங்கள் பிரியமாகத்தானே இருக்கிறீர்கள், என்பார் கொண்ட அன்பு எங்கே போயிற்று என்று கேட்கிறார். உடனே அந்த அம்மா என்ன சொல்லணும், நேரடியாக விஷயத்து வந்தார். மன்னவர் கட்டளை ஒன்று உனக்கு சொல்ல எண்ணி வாய் வராமல் சும்மா இருக்கிறார். அவர் தான் சொல்லணும், இதை எப்படி சொல்றதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு அவர் சும்மா இருக்கார். மற்றபடி அவர் சொல்ல வந்ததை நான் சொல்றேன். எப்படி பாருங்க, சொல்லணும், ஆனால் எப்படி சொல்றது சொல்லி கொஞ்சம் அவருக்கு மனக்கிரேசம். அதனால அவர் சொல்ல வந்ததை நானும் சொல்றேன். நான் சொல்றேன், நீ சொல்லலாம் தான் நான் சொல்றேன். எப்படி பாருங்க, எப்படி பாருங்க, ரொம்ப நயமா சொல்றாங்க பாருங்க. நீ நான் சொல்லலாம் சொல்ற, நீ நான் சொல்லலாம்னா சொல்றேன்னு அர்த்தம், நான் சொல்றேன் நீ கேட்கிறேன்னா நான் சொல்றேன்னு அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். அப்படிங்களா? இந்த சமஸ்கிருத வார்த்தைக்கு இப்படித்தான் மொழிபெயர்க்க முடியும். நான் சொல்லலாம்னா சொல்லலாம் அப்படின்னா கம்பர் அதுதான் அற்புதமாக அப்படியே சொல்லியிருக்கார். நான் சொல்வதை நீ கேட்பாய் என்று சொன்னால் நான் சொல்லுகிறேன் என்ற வாசகத்தை போடுவேன். அதனால் அப்போ மன்னவர் சொல்வதை நான் சொல்லுகிறேன், நீ கேள்வி. இப்போ அம்மா சொல்கிறாங்க, சிற்றவை, சிற்றவைன்னா சின்னம்மா, கம்பரை
அப்பா சொன்னால் நான் கேட்கணும் மாட்டணுங்கிற ஒரு சந்தேகம் என்னை பற்றி வந்துருச்சே, அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கிட்டேனே அவ்வளோ பாரியாதான் என்று தன்னை வந்து கொள்ளார ராமபுரான். இதுக்கு இடம் கொடுத்துட்டார். இது மாதிரி நினைக்கிற அளவுக்கு என்னுடைய வாழ்க்கை அமைந்து விட்டதே என்று சொல்லி பணிந்த மொழியும் அந்த அடக்கம்னா என்ன, அடக்கமாக வந்து தாயகம். பணிந்த மொழியும் தனிந்த நடையும் தானை மடைக்கலும் வாய் புதைத்தலும் முதலாயின சிந்துர பவளச் செவ்வாய் செங்கையில் புதைத்து. பவளம் போன்ற வாய், ஏன் கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய்தான் தித்தித்து இருக்குமோ சொல் ஆழி வெண் செங்கை என்று ஆண்டாள் நாச்சியார் சொன்னாங்க. அதை இங்கே நினைவு போகணும். பவளச் செவ்வாயை வாய் புதைத்து ராமபுரான் கேட்கிறார். வாய் புதைத்து பணிந்த மொழி மெதுவாக பேசுகிறார். தனிந்த நடை அகரமாக கைவீசிகளாக நடக்கல, அடக்க ஒடுக்கமாக நடந்து போகிறார். தானை மடக்கலும், இந்த அங்கவஸ்திரம் இந்த ஆடையெல்லாம் விசிறிட்டு போகிறதா நடக்காம வள்ளலார் சொன்னாரே கைவீசி நடக்க பயந்தேன்னு, அது மாதிரி ரொம்ப அடக்க ஒடுக்கமாக வாய் புதைத்தல் முதலாயின தான் அடக்கம்னு பேர். இப்படித்தான் சன்னிதானத்துக்கு முன்னாடி போனால் நம்ம எப்படி இருக்கோம், அதான் அதான் தீட்சைகள்கிட்ட நம்ம திருநீர் வாங்கிட்டு போய் எப்படி இருக்கோம், பணிவாக வாங்குறோம். யார் கொடுக்குறார், நடராஜா கொடுக்குறாரு, அந்த பணிவு அந்த ஸ்தானத்துக்கு பெரிய மரியாதை. அதனால் பணிந்த மொழியும் தனிந்த நடையும் தானை மடக்கலும் வாய் புதைத்தலும் எல்லாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம்னு சொன்னாங்கல்ல, சொல்லுங்கள். என்னவா அப்பா சொன்னாங்க அம்மா சொன்னாங்க. இப்போ எனக்கு தந்தையும் நீரே தாயும் நீரே, சின்னம்மா பார்த்துட்டா சிக்கமே இருக்கா, தந்தையும் நீரே தாயும் நீரே தலை நின்றே பணிவி. நீங்கள் என்னம்மா யோசனை பண்ணுறீங்க, ஒன்றும் வேணாம், நீ எனக்கு அப்பாவும் நீங்கள் தான் அம்மாவும் நீங்கள் தான், அதனால் உங்கள் கட்டளையை தலைமையில் கொண்டு செய்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன், ஆணையிடுங்கள் பணிமின். அதனால் ராமபிரான் குணக்குன்று. ஆனால் ஒரு குறை சொல்றீங்களா, அந்த கூனி முதுகில் உண்டை உள்ளால் அடித்தார்ல இல்லையா, அது சின்ன பிள்ளை சிறு விளையாட்டு அப்படி கூட நம்ம எடுத்துக்கலாம். அறியாத காலத்தில் தெரியாமல் செஞ்சுட்டார் சொல்லலாம் இல்லையா. ஆனால் அந்த குற்றத்தை கூட, அந்த ஒரு பிழையை கூட ஆழ்வார்கள் ராமபுரான் மீது ஏற்க தயாரில்லை. உண்டவில் அடித்தது யாருங்க, கூனி மேலே ராமர். கூனையே சிதைய உண்டையில் திறத்தில் தெரித்தாய் கோவிந்தா, அந்த வேலையை தூக்கி கிருஷ்ணன் மேலே போட்டார். கோவிந்தன் ராமன் சொல்றது, கூனையே சிதைய உண்டையில் திறத்தில் தெரித்தாய் கோவிந்தா. அப்படி குணக்குன்றாக பார்க்கிற ஒரு பார்வை தமிழ் இலக்கியங்களில் இருக்கிறது என்பதற்காக சொல்லுவது. ராமபுரான் மீது குற்றம் என்பது குற்றம் அன்று, குறை அன்று, பிழை அன்று. அப்படி பிழைன்னு சொன்னாலும் அது அவன் அவதாரத்தில் வேற அவதாரத்தில் செஞ்சதா வச்சுக்குவோம் என்று அப்படி தட்டி விட்டு போகிற காட்சி நான் பார்க்கிறேன். அதனால் என்ன சொன்னால், ஆழி சூழ் உலகமெல்லாம் பரதனை ஆள நீ போய் தாயிரும் சடைகள் தாங்கி தாங்கரும் தவமேற்கொண்டு ஊழிவும் காணம் நண்ணி புண்ணிய துறைகள் ஆடி 7 ஆண்டின் வாவென்று இயம்பினன் அரசன். இது நம்ம தமிழர்கள்லாம், தமிழ் வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் சில இருக்காங்கல்ல, ஏன்னா 11 வருஷம்னா ராம பயந்து போயிடுவான். அதனால தான் அந்த 7 2 அதனால் 2 ஆக்கி இப்படி சுருக்கி சொன்னாங்க. ஏன் அதை 7 சொன்னாங்க, இன்னும் சுருக்கணுமா இருக்குமே. இப்படி பொருந்தாதயங்களை நம்முடைய பெரிய வியாக்கியான கர்த்தார்கள் பேச்சாளர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் ஒரு நயம்னு ஏற்றுக்க முடியாது. ஏன் 14 வருஷம் சொன்னால் பயந்துடுறான் அவன்,
ராமனுடைய குணத்தின் மீது ஒரு குறைபாடு அல்லவா இருக்கு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. அது காப்பிய அமைப்பில் அந்த ப்ரோசடிக் பாய்டிக் அமைப்பு இருக்கல்லவா, அந்த செய்யுளையலுக்கு பொருந்துற மாதிரி எதுகை பொண்ணுங்கிறதுக்காக 7 ஆண்டில் வாழ்னு சொன்னார். இன்னும் சுருக்கி சொல்லணும்னு சொன்னாங்க 2 ஆண்டில் 7 ஆண்டில் வாழ்னு சொல்லிருக்காங்க. அப்படி சொன்னால் இன்னும் சுருக்கம் போயிடுங்க. இது மாதிரி பித்துக்குளித்தனமாகலாம் உரை எழுதி கொண்டு இருக்கிறார்கள் என்பது நமக்கு எது சொன்னாலும் நம்ம கேட்டுக்கிறோம். அதனால் இந்த உரை பொருந்தா உரை என்க அப்படின்னு பைபிளுக்கு சொல்ல நான் சொல்லி தொலைக்கிறேன். அந்த உரை பொருந்தா உரை என்க. சரி, இப்போ தவம்னு சொன்னாங்கல்ல, சீதையை பற்றிய தவம் சொன்னாங்கல்ல, அந்த தவம் இந்த இடத்துல வரல. சுந்தரகாண்டத்தில் என்ன, தவம் செய்த தவமாம் தையல். இவர் தவம் செய்யணும்னு சொல்லி தவம்ங்கிற ஒரு தத்துவம் இருக்கிறதே, அது தவம் செய்தலாம். தவமே தவம் செய்தது இல்லையா? இல்லையா? ஒருத்தன் புதுக்கவிதை எழுதின ஒரு அழகான பொண்ணு ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் ஸ்வீட் சாப்பிட்டாலும், ஒரு ஸ்வீட் ஸ்டாலே ஸ்வீட் சாப்பிடுகிறது அப்படின்னு எழுதினாலும் இல்லையா? எங்கேருந்து வாங்கியிருக்காங்க கடை? தவம் செய்த தவமாம் தையல். இங்கேருந்து பிடுங்கி பருத்தி எடுத்து செய் இல்லையா? அதனால் போயிட்டு போட்டார். அதனால் தவம் செய்த தவமாம் தையல். நன்றி. தவம் செய்த தவமாம் தையல் என்று பேசி அந்த தவமே தவம் செய்வது, இவள் தவம் இருக்க வேண்டும் என்று தவம் செய்ததான். அப்படி அதை நம்முடைய சுந்தரகாண்டத்துக்கு என்ன பேருங்க? சுந்தரகாண்டம் தானே. சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது. தவம் சிறையிலே ஒரு தவ வாழ்க்கை வாழ்ந்த பெருமாட்டியுடைய மேன்மையை எடுத்துரைப்பது என்று அதற்கு குறிப்பிடுகிறார். சிறையிருந்தால் ஏற்றம் கூறுவது. அதனால்தான் ஆஞ்சநேயர் சொன்னார் தவம் செய்த தவமாம் தையல் என்று சொல்கிறார். இப்போ இந்த விஷயம் இருக்க எதுக்கும் கூறி சொன்னான், நாளைக்கு ராமனுக்கு பட்டாபிஷேகம். உடனே தான் அணிந்திருந்த முத்து மாலையை கடற்றி அவளுக்கு பரிசளித்தார் என்று வால்மீகி சொன்னார். ரைட். இதே இது வந்தடி வணங்கினள் வணங்கும் போதைன்னு சொல்லி இன்னொரு தோழி சொன்னான்னு கம்பர் எழுதுகிறார். கூறி வருவதற்கு முன்னாடியே தோழி இந்த செய்தியை சொல்லி வந்த உடனே அரசையை பார்த்தோட தோழியாக இருக்கிறவ வணங்கணும்ல. வந்தடி வணங்கினள் வழங்கும் ஊன்னு ஆரவாரத்தோட குடிச்சிக்கிட்டு ராஜாவுக்கு முன்னாடி இப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, ராணிக்கு முன்னாடி சொல்ல வந்த செய்தி இப்படி சொன்னோன்னா அதுக்கு மேலே கைகை ஆனந்த தாண்டம் ஆடுகிறார். ஆக நல்ல செய்தி சொன்னாய் இந்தா என்று சொல்லி முத்து மாலையை கொடுத்தாள். அதை வாங்கி மூடி முடத்தன் முட்டா பொம்பளையா இருக்கிறேன் என்று சொல்லி அதை ஓங்கி தரையில் அடித்தாள். தரை குழிந்து போயிற்று. தரையே குழிஞ்சு போகிற அளவு அவ்வளோ ஆத்திரம். சரியா? எப்படியும் அந்த பூனே சிதைய உண்டையில் அது ஞாபகம் எப்படியாவது நம்ம படித்து போயிடலாம். எலிஃபண்ட் மெமரி. அதுக்காக எதை சொன்னால் அது விமன் சைக்காலஜி. எதை சொன்னால் மகளிர் உள்ளம் மாறுமோ அதை சொன்னாள். என்னென்னவோ சொல்லி பார்த்தாள். ஒன்றும் இப்பெல்லாம் பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொன்னா கம்பர் அங்கே ஒரு உளவியல் பூர்வமான ஒரு செய்தியை சொல்கிறார். இப்போ கேகயன் யாரு? கைகையுடைய அப்பா. கேகயன் மகள் கைகையை கல்யாணம் பண்ணிக்கிட்டவர் யாரு? தசரதன். இப்போ தசரதற்கு கேகயன் யாருன்னா வேணும்? மாமனார். இப்போ சீதை யாரு? ஜனகன் மகள். ஜனகன் மகளை யார் கல்யாணம் பண்ணிக்கிட்டா? ராமபிரான். இப்போ ராமபிரானுக்கு மாமனார் யாரு?
ஜனகன். இந்த கேகயனுக்கும் ஜனகனுக்கும் ஒரு பனிப்போர் இருந்துச்சு இல்லையா? ஒரு நான் ஒன்று சாப்பிட்றேன், நாடு பிடிக்கிற வேலை தானே அந்த காலத்தில், மண்ணாசை தானே. அதனால் எப்படியாவது 2 பேருக்கும் ஒரு மன வருத்தம் இருந்துச்சு. ஆனால் 2 பேரும் அடக்கி வாய்ச்சான். இந்த கேகையின் மீது ஜனகன் சண்டைக்கு வரல. என்ன காரணம்? இங்கே சண்டைக்கு வந்தால் மாமனாருக்கு ஆதரவாக பெருஞ்சக்கரவர்த்தியாக இருக்கிற தசரதன் படையெடுப்பான். 10 திசைகளிலும் வென்றவன். அவனை ஜெயிக்க ஆரால முடியாது. ஆகவே அவனுக்கு பெரும் துணை இருக்கிறது. அதனால் அவனோடு சண்டையிட வேண்டாம் என்று உலகமே அடக்கி வாசித்துக் கொண்டிருக்கிறான். இப்ப ராமபிரானுக்கு நீ முடிச்சு விட்டுட்டா ராஜா யாரு? ராமர். அந்த ராமருக்கு மாமனார் யாரு? ஜனகன். இந்த ராமன் ஜனகனுக்கும் இந்த நாட்டுக்கும் தயரனுக்கும் போர் வந்தா யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான்? இந்த இனிமேல் இப்பொழுது இந்த நாட்டுக்கு என்ன ஆயிடும்? வலு குறைந்து விட்டது. மாமனாருக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான், துணை போவான். ஆகவே உன்னுடைய நாடு இருக்கிறது, அந்த நாடு கேகையன் நாடு இருக்கிறதல்லவா, அந்த நாட்டுக்கு இப்பொழுது ஆபத்து. ஆகவே உன் பிறந்த வீட்டினுடைய பெருமை பறிபோக போகிறது. இப்பொழுது ஜனகனுடைய மருமகன்தான் ராஜா. இது நடந்தால் நீ ஒத்துக்குவியான்னு கேட்டான். உரையிடையிட்ட பால் ஒரு தூய மனம் சிந்தை தெரிந்தது. ஒரு பெரிய பால், ஒரு சின்ன துணி ஒட்டா போதுமே, பால் பூரா தயிர. அதுபோல இவள் மனம் தெரிந்ததுன்னு அற்புதமான ஒரு கோமையை நம்ம நாட்டாளர் போட்டார் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இந்த செய்தி வால்மீகத்தை எப்படி இடம்பெற்றிருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஐயா பற்றி நீங்கள் சொன்னீங்கன்னாக்க இப்படி ஒரு நுட்பத்தை கம்பன் உளவியல் பூர்வமாக படைத்திருக்கிறான் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா இருக்கா? மனம் தெரிந்ததற்குரிய காரணத்தை அடித்து சொல்கிறான். ஆனால் சொன்ன உடனே செப்பரும் இப்போ இப்படி வாசவ மாணிக்கம் சொல்கிறாங்க, பாடமே வாசவ மாணிக்கம். ஆழ்சூழலாம் பாட்டு தெரியுமில்லை? இயம்பின் 7 ஆண்டின் வாவென்று இயம்பினன் அரசன் என்றான். இது ஒரு பாடம் இருக்கு. இது தப்பு. 7 ஆண்டின் வாவென்று ஏவினன் அரசன் என்றான். கையை சொன்னா இயம்பினன் சொல்ல மாட்டா, ஏவினன் தான் சொல்லுவான். ஆணையிட்டான் அப்படிதான் சொல்லுவான். இயம்பினன் என்பது பாடவேதம். பின்னால் வந்தவர்கள் தவறாக 7 எழுதுவோர் விழ எழுதினார் என்க, தப்பா எழுதிட்டாங்க 7 எழுதுங்க என்று வாசவ மாணிக்கம் அவர்கள் அதனை நிலைநாட்டுவார். கையை சொல்லுகிற பொழுது ஏவினன், ராஜாவுக்கு வேலை என்ன, ஆணையிடுவது தானே, ஆணையிட்டாள் என்கிற செய்தியை அங்கே பதிவு செய்திருக்கிறார். அதை நாம் இங்கே நினைவு கூற வேண்டும். சிறை இருந்தால் இப்போ அரசாட்சி என்பது அவ்வளோ நல்லதா, அவ்வளோ சிறந்ததா? அது ஒன்றும் நல்ல விஷயம் இல்லை. ரொம்ப கஷ்டம், பொறுப்புகள் அதிகம். நல்லவனும் ஏசுவான், கெட்டவனும் ஏசுவான். 10 பேர் வாழ்க என்பான், 10 பேர் ஒழிகம்பான். இது எல்லாமே இது இயற்கை தான். அதனால் அரசாட்சி என்பதை கம்பர் நெருப்பு ஆறும் மயில் பாலமும் போல என்றார். நெருப்பு ஆறு ஓடிக்கொண்டிருக்கிறது, மேலே ஒரு முடியினாலே பாலம் கட்டி அந்த பாலத்தில் ஏறி நடந்து விடுகிறவன் எவ்வளவு சர்வ ஜாக்கிரதையாக நடந்து வர வேண்டுமோ அப்படித்தான் அரசு கட்டில ஏறி அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறவன் மிக 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 கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் இல்லையா? அதனால என்ன ராஜாவாகணும் யாரும் விரும்புவாங்களா? விரும்ப மாட்டான். சத்ருகுணன் அப்படிங்கிறான். சத்ருகுணன் ராமர் திரும்பி போறாருல, உரிய நேரத்தில் வரல. நந்தி கிராமத்தில் இருக்கிற பரதன் என்ன பண்ணா, ஜோரா
உரிய நேரத்தில் வரவில்லை. ஆதலால் நான் தீமூட்டி யாக வேள்வியிலே என்னை உடலை அர்ப்பணம் செய்து நான் என் உடலை நீத்து விடுவேன். அதற்கு தயாரங்கள் யாக வேள்வியெல்லாம் தயார். ஒரு நாடு அரசல் இல்லாமல் இருக்கக்கூடாது. சொன்னீங்கல்ல பரதனை கூட்டுவாட்டு, அந்த செய்தி கல்வியத்தில் இருக்கு. கம்பன்கிட்ட சொல்லும்போது என்ன பண்ணுறா, பரதனை கூட்டுவாங்க, முடியை ஒப்படைத்து விட்டு நான் போக வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ கிளம்பு, உடனே கிளம்பு, இப்பயே கிளம்பு என்று கை நீட்டு. ஏன் கொஞ்சம் தாமதித்தாருன்னா என்ன தேவையை தன்னுடைய எண்ணம் முற்றுப்பெறாமல் வேறு ஏதாவது இடைஞ்சல் வந்துடும் நினைத்தேன். ஏன்னா அரசுக்கு அவ்வளோ விஷயம், அரசு தலைமை இல்லாமல் அரை நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. நேரு மே மாதம் 27ஆம் தேதி மதியானம் 3:45 காலமானார். உடனே அந்த விருதுச் சடங்கிலே கலந்து கொள்ள காங்கிரஸ் தலைவராக இருக்கிற காமராஜர் நேரு டெல்லிக்கு புறப்படுறார் விமானத்தில். அதே விமானத்தில் குல்ஜார்லால் நந்தா உட்கார். விமானத்திலேயே அடுத்த இடைக்கால பிரதமர் நீ என்று சொல்லி பதவி பிரமாணம் செய்து வைத்தார் காமராஜர் என்கிற வரலாற்றை நாம் இந்திய வரலாற்றில் பார்த்தோம். என்ன காரணம்? நாடு ஒரு நிமிஷம் கூட தலைமையில் இல்லாமல் இருக்கக்கூடாது. அதனால தான் பொறுப்புணர்வோடு வால்மீகி ராமன் கம்பராமன் ஒரே செய்தியை சொன்னார், பரதனை அழைக்கிறார், வாடாவனை பேர். சரி, என்னுடைய தாயிடமும் சிற்றவையாக இருக்கிற சுமித்திரிடமும் மனைவியிடமும் சொல்லிவிட்டு நான் போகிறேன், அவருக்கு அனுமதிக்க வேண்டும். எப்படி பாருங்கள், கம்பராமன் இப்படி ஒரு காட்சி வருது இல்லைங்களா? அதுக்கும் உத்தரவு பெற்றுக்கொண்டு தான் போகிறோம். இப்போ இந்த நுட்பங்கள்லாம் நம்ம பார்ப்போம். இதில் என்ன ஒரு அரசபாரம் என்பது, அவன் சொன்னால இன்னும் வரக்கானோம், நான் உடலை மாய்த்துக் கொள்ளப் போகிறேன், பாத பீடிகை சிம்மாசனத்தில் இருக்கிறது. ஏன் பாத பீடிகை? இந்த ராமாயணத்தை படித்து நிறைய படிச்சுட்டாங்க யாருங்க, நம்ம புது கவிதைக்காரர்கள் எல்லாம். இன்னொருத்த எழுதுனா வரதா ரொம்பவும் கைராசிக்காரன். ஆம், மிக மிக கைராசிக்காரன். எந்த நேரத்தில் நாற்காலியில் செருப்புகளை உட்கார வைத்தாயோ இன்றைக்கும் அவைகளே ஆட்சி செய்கின்றன. ரொம்ப கைராசிக்காரப்பா, எந்த நேரத்தில் கொண்டு உட்கார வச்சுட்டேன். செருப்புன்னு ஒரு வார்த்தை பயன்படுறாங்க, தப்பு தான், இதுக்கு அதுக்கு தான் இல்லையா? அதனால் இதில் ஒரு நயம் இருக்குல்ல, இன்றைக்கும் அவைகளே ஆட்சியில் இருக்கின்றன, அவைகளே அமர்ந்திருக்கின்றன. இப்போ மீறீர் வேலை முரசையொம்ப விண்ணோரேத்த மண்ணிறஞ்ச தூணீர் ஒளிவாள் புடையலங்க சுடத்தேறி தோன்றினான் வாயேமுக்கான் அரும்புதல்வன் மக்கள் அகன்றார் வரும் அளவும் நானே காப்பன் இவ்வுலகை என்பான் போல எரிகிறோம். சூரிய வம்சம், வம்சம் ரகு வம்சம் தானே. இப்போ வானேமுக்கான் அரும்புதல்வன் எங்கள் வம்சத்தில் உள்ள தசரதன் விண்ணுலகம் போய்விட்டார், மக்கள் அகன்றார். அடுத்து பட்டம் இருக்கு சூடிக்கொள்ள வேண்டிய மக்கள், ராமர் காட்டுக்கு போகிறார், கூடவே லட்சுமணன் காட்டுக்கு போகிறார், கேகை நாட்டில் பரதசத்திரர்கள் இருக்கிறாங்க, மக்கள் அகன்றார். வருமளவும் ஒரு நாடு தலைவன் இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது. வருமளவும் நானே காப்பன் இவ்வுலகை என்று கீழ்த்திசையிலே சூரியன் அதிவேகமாக உதித்தான். உதிக்கிற நாட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் நாள் முன்னாடியே உதித்து இருந்தான் என்று கம்பனாட்டார். என்ன குலம் முதல்வர் தானே, சூரிய குலம் தானே, மக்கள் அகன்றார் வரும்பளவும் நானே காப்பன் இவ்வுலகை என்பான் போல எரி கதிரோன் என்று அற்புத செய்தியை தற்குறிப்பேற்றமாக கம்பர் பாடினார் என்று சொல்வார். இந்த நிகழ்ச்சியெல்லாம் நாம் பார்க்கிற பொழுது
என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால், செப்பொருங்குணத்து ராமன் திருமுகச் செவ்வி நோக்கின் ஒப்பதே முன்பு பின்பு வாசகம் உடறக் கேட்ட அப்பொழுதளர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? நல்லது நடக்கணும்னாக்கா பட்டம் முடி பட்டாபிஷேகம்ங்கிற பொழுது முகம் மறந்துருக்கும். இல்லைன்னு சொன்னால் சுண்டி போயிடுமில்ல, சுணங்கி போயிடுமில்ல. எல்லாம் நமக்கு வர வேண்டிய ஒரு பெரிய ஒரு அமிர்தம் வாய் கை கேட்கியது வாய்க்கு கிடைக்காமல் போனால் எவ்வளவு வருந்துவானோ அதுபோல ஒரு வருத்தம் வருமல்லவா? அப்படி இல்லையா? நல்லது இருந்தாலும் அப்படிதான் இருந்தான், ஒரு துன்பம் இருந்தாலும் அப்படிதான். இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக நோக்குகிறப்பான். இன்பம் துன்பம் இந்த இரண்டையும் சமமாக நோக்குகிறப்பான். இதுதான் ரொம்ப சித்திரம் இல்லையா? இதுக்கு கம்பர் எங்கே எடுத்துட்டு தெரியுங்களா? ஆமாம், நாமார்க்கும் குடியல்லோ நமன எஞ்சோ நரகத்தில் இடர்படோம் நடலையில்லோ ஏமா போம் குடியேறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. நீங்கள் அப்பர் பெருமாண்டை வரலாறு பெரிய படத்தில் படித்து பாருங்க. வாழ்நாள் பூரா கஷ்டம்தான் இல்லையா? அக்காவுக்கு பார்த்த மாப்பிள்ள ஒரு கருத்தில் செத்து போயிட்டான். பெரிய செல்வம் இருக்கு, செல்வத்தால இன்பம் வரும் என்று சொல்ல முடியாது. எவ்வளவு இருக்கு, 7 தலைமுறைக்கு இருக்கு, அதனால இன்பம் கிடைக்கும். இதற்கு பெற்றோரும் அடுத்தடுத்து மறைந்து போனார்கள். உடன்கட்டை ஏறி நானும் மாய்வேன் என்று சொல்லி திலகவதியார் போறாங்க. இவ்வளவு கஷ்டம். அதுக்கப்புறம் வாழ்நாளில் கஷ்டம் நிறையா. வெளிநாட்டு சமண மதம்னா என்னன்னா, ஒவ்வொரு முடியாக பிடுங்கி கொள்ளவும், அதை மழிக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவை ஏன் மொட்டை அடிச்சுக்கிறாங்கன்னா, தலையில் இருக்கிற பேன் போன்றதெல்லாம் வந்துடுமா, அதெல்லாம் குத்துனா அது ஜீவகிருச்சி ஆகிடும். அதனால் தன்னைத்தானே வருத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் போய் ஒரு 78-79 வயசு வரைக்கும் எவ்வளோ கஷ்டப்பட்டார். வாழ்நாள் கூட கஷ்டம் தானே. அவர் சொல்கிறாரு, எல்லா கஷ்டங்களையும் இன்பமாக பார்க்கிற மனோபாவம். இன்பமே எல்லாரும் துன்பம் இல்லை. ஏன்? தாமார்க்கும் குடியல்ல தன்மையான சங்கரன் அச்சங்கவன் குடையோர்க்காது கோமார்க்கே நாம் என்றும் மிளாய் பொய்மலர்சை அடிகளையே புரிகிறோமே. ஒரு உடை சங்கம் ஒரு உடை தங்கம் என்று காது தோடுடைய செவியனாய் விட்டு இருக்கிற பெருமான் இருக்கிறானே, அந்த பெருமானுடைய ஆனந்த தாண்டவத்துக்கு நாம் அடிமையாகிவிட்டோம். அதனாலே அவருக்கு இன்பமே என்னாலும் துன்பம் இல்லை. ஸோ இங்கேருந்து எடுத்துக்கிட்டாங்க. இதைத்தான் திருவள்ளுவர் நன்றாங்க நல்லவா காண்பவன் நன்றாங்க அல்லல் போடுவது திருவள்ளுவர். நல்லது ஒன்றுன்னா ரொம்ப சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு கூத்தாடுறீங்கள. ஒரு கஷ்டம் இருந்தால் ஏன் கடவுளை அவனை கண்டு காண ஆரம்பிச்சுடுறேன். ரெண்டும் அவன் கொடுப்பதுதான், இன்பமும் துன்பமும் அவன் கொடுப்பதுதான். இன்பத்தையும் நம்ம தாங்கிக்க முடியாது, பெரிய துன்பத்தையும் தாங்கிக்க முடியாது. ரொம்ப இன்பம் வந்தாலும் தாங்க முடியாது. திடீர்னு எனக்கு ஒரு 10 கோடி ரூபா ஏதோ லாட்டி 10 கோடியா எனக்கா எனக்கா நெசமாக சொல்கிறேன், உனக்கிட்டாண்டா அப்படியே மலர்ந்து சரி. அது ரொம்ப கஷ்டம். மழை அதிகமாக, மழை என்பது இன்பம், அதிகமாக பெற்றால் தாங்க முடியாது. வெயில் என்பது துன்பம். எவ்வளோ இருந்தாலும் 103 நேற்று அடித்தாலும் அதை நம்ம பார்த்துக்கோ. அந்த இப்போ சுடுகிற பொடியில் மத்தியானம் 12 பேர் அந்த சந்தை சாப்பிட போடுறாங்க ஓடி போய் எல்லாத்தையும் பார்த்ததில்லவா நிச்சயம். எது சொல்ல வருன்னா, இன்பம் துன்பம் இரண்டையும் சமமாக பார்க்கிற மனம் இருக்கிறதே, அது உத்தமோத்தம குணங்களில் மேலானது. ராமகாண்ட குணம் இங்கே விமர்சிக்கப்படுகிறது. இதை சிறையிருந்தவளாக இருக்கிற சீதா புரட்டி அசோகவன சிறையிலே நினைவு கூறுகிறார். மெய்த்திருப்பதம் தேவன்ற போதிலும் இத்திருத்துறந்து ஏகன்ற போதிலும் சித்திரத்தளர்ந்த செந்தாமரையை ஒத்திருக்கு முகத்திலே உண்ணுவாள். அங்கே கம்பன் ஒரு சித்திரம் போட்டான். சித்திரத்தளர்ந்த செந்தாமரை. சாதாரண தாமரை பூன்னா அது குவியும் விரியும். சூரியன் தோன்றினால் விரியும், சூரியன் மறைந்தால் குவியும். மாணிக்கவாசகர் பெருமான் கரமலர் முட்டித்து இருதயம் மலர என்று சொல்லுவார் இல்லையா? அதனால அதுக்கு இருத்தன்மை உண்டு. அதே தாமரைப்பூவை பூத்த மாதிரி ஒரு ஓவியத்தில் எழுதிட்டா அது குவியுமா?
புரியாது. பூத்த தாமரை ஓவியத்தில் எப்படி இருக்கிறதோ அதுபோல இன்பம் துன்பம் என்று எது வந்தாலும் துன்பத்திற்காக கலங்காமல் இன்பத்திற்காக மகிழ்ந்திடாமல் ஒரே மலர்ந்த முகத்தோடு இருக்கிறவன் ராமபிரான் என்கிற அற்புத செய்தியை கம்பர் சித்திரம் அற்புதமாக காட்டுகிறது என்கிற செய்தியை நம்ம இதை மறுபடியும் சிறந்த செய்தி என்பதனால்தான் இந்த ஒரு குணத்தை மிகவும் விரும்பி சீதா பிராட்டி அசோகவர சிறையிலே தவம் மேற்கொள்கிற பொழுது ராமனுடைய இந்த கல்யாண குலத்தை சிறப்பித்து போற்றி நினைவு கூர்ந்தாள் என்பதை நாம் பார்க்கிறோம். அதனால் பெரிய புராணத்தில் தன்னால் தன் பரிசனத்தால் ஊனமிகு பகைவர் தம்மால் அப்புறம் இந்த உட்பகைன்னு ஒன்று இருக்குல்ல, உட்பகை அதில் உள்ளூர் ஒரு நாட்டுக்குள்ளேயே அந்த நாட்டுக்கு புறமா எதிர்க்கு சாதகமாக பேசிட்டு பார்த்தாங்க இப்படின்னு பேசுகிறான்ல இல்லையா, அவர்களெல்லாம் உட்பகை இருக்கு. அந்த உட்பகை தொல் குறும்பும் பார் திருவள்ளுவர். இந்த உட்பகையை திருவள்ளுவர் தொல் குறும்பு ஒரு நாட்டுக்கு கூடாது இந்த தொல் குறும்பு என்று சொல்வார். அதனால் தன்னால் தன் பரிசனத்தால் ஓமு படைத்தரத்தால் விலங்குகளின் மாதிரி ஆனபயம் ஐந்தும் தீர்த்து அரசாள வேண்டும். எப்படி அரசாள முடியும் இல்லையா? விலங்குகளால் நமக்கு துன்பம் வரக்கூடாது, நம்மால விலங்குகளுக்கு துன்பம் வரக்கூடாதுன்னு நினைத்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். நடராஜாவுடைய சிலம்பொலி கேட்டவர். அவர் என்ன பண்ணார்னா, நான் ராஜாவாகணும்னா மக்கள்லாம் தங்களுக்குரிய குறையை என்கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஈரப்பு என்ன ஜீராசிக்கும் தான் சேர்த்தா நான் ராஜா. அது கஷ்டப்பட்டா எப்படி தெரியும்? சரி தெரியாது இல்லை, எனக்கு மனுவாக எழுதி கொடுக்கும் அது. அதனால் மனு எழுதி கொடுத்தா நான் வாங்கி கடைசி வாங்கிறது வேறு விஷயம். மனுவாக எழுதி கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுறது, இந்த ஈரப்பு 8000 ஜீவராசிகளும் கடலுவன அனைத்தும் எனக்கு பொருள் தெரிய வேண்டும். அதற்கு பெருமானே நீ அருள் செய்வாய் என்று சொன்னால் நான் அந்த ராஜாவை ஏற்றுக்கிறேன். அப்போ ராஜா ஆகிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியல. அதனால் தந்தோம்னார் நடராஜா. அதனால் அந்த கிறிஸ்தவத்தில் கூட இது மாதிரி ஒரு செய்தி வருது. அங்கே ஒரு ராஜா விவிலிய பைபிள் கடை அவன் போயிட்டுருக்கான். எறும்பு புத்தெல்லாம் இருக்குது. ஐயோ குதிரையில் வரானே இந்த படுபாவி ராஜா, நம்ம புத்தெல்லாம் அனுப்பிடுமே, நமக்கு என்ன கதியாக போகிறோமோ என்று அந்த எறும்புகள் தங்களுக்குள்ளே பேசிக்கொண்ட விஷயத்தை அவன் கேட்டான், தெரிந்து கொண்டான். அப்புறம் போனான்னு ஒரு வரலாறு, வேறு பக்கமாக படைகளை கடந்து கொண்டு போனான்னு வரலாறு விவிலியத்தில் வருது. ஆனால் நடராஜா கிட்ட அந்த வாங்கின வரத்தை சேரமான் பெருமாள் நாயனார் எப்பயாவது பயன்படுத்தினாரா சேர்க்கிறார் எழுத. ஏன் பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லையா? ஈர்ப்பு 8000 ஜீவராசிகளும் கூட வருத்தப்படாமல் அவர்களுக்கும் ஆதரவு தந்து காக்கின்ற ஒரு அரச ஆணையை செங்கோலை அவன் நடத்தினான். அதனாலே அதை பயன்படுத்த வேண்டிய கட்டாயம் இல்லாமல் போயிருக்கார் இல்லைங்களா? அதனால் அரசாட்சி என்பது கஷ்டம். இப்போ அரசாட்சி உனக்கு இல்லைன்னு இவர் ஏன் மகிழ்ந்தார்னா கம்பராதான் சொல்கிறார், வால்மீகியதான் சொல்கிறார். இது ஒரு பெரிய பாரம், இந்த சுமை எனக்கு நீங்கிற்று. ஆகவே இந்த சுமையை நீக்கிய என்னை சிக்க வைக்க வணக்கம். சரிங்களா? இப்படி ஒரு பண்பாடு, அது பெரிய சுமை தான். அந்த நடராஜா கோயிலுக்கு திருப்பணி செய்த சோழரில் திருநீற்று சோழர்னு ஒருத்தர், குலோத்துங்க சோழன். அவனுக்கு சுங்கம் தெரிவித்து சுங்கம் தவிர்த்து இருள் நீக்கி உலகாண்ட ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவன் வரும். அவன் பதவியில் ஏறினான். அப்போ பதவி இல்லையா, ஐயோ மாம்பெரிய ஒரு பதவி சுமையை, ராஜாங்கிற சுமையை இவன் தாங்க போகிறானே அப்படின்னு வருத்தப்படுறார். யார்? கொட்டக்கூத்தர். நீங்கள் இந்த கைலாச வாகனம் பார்த்துருக்கீங்களா? 29 பார்க்க அனுப்பிப்பாங்க. அந்த கைலாச வாகனத்தை அடியில் ஒரு ஆமை தாங்குவது போல இருக்கும். 8 திசைகளிலும் 8 திக்கஜங்கள், 8 யானைகள் இருக்கும். 8 மைனாகம் என்கிற 8 மலைகள் சூழ்ந்திருக்கும். கார்கோடகன் முதலான யானைகள், 8 யானைகள் 8 பக்கம் இருக்கும். நீ கைலாசம் வந்தவங்க பாருங்கள், 8 திக்கிலும்
வாகனத்துக்கு அடிப்பக்கத்தில். இந்த நாகம்ங்கிற வார்த்தைக்கு பாம்புன்னு ஒரு அர்த்தம், நாகம்ங்கிற வார்த்தைக்கு மலைன்னு ஒரு அர்த்தம், நாகங்கிற சொல்லுக்கு யானைன்னு ஒரு அர்த்தம். கம்பர் நாகமது நாகமுற நாகமென நின்றான் என்று அகத்திய புலவர்கள் பேசுகிறார். நாகமது நாகமுற நாகமென நின்றான் என்று பேசுகிறார். ஒட்டக்கூத்தர் மைனாகம் வெட்டி இந்த உலகையெல்லாம் தாங்கிக் கொண்டிருந்த 8 யானைகள், 8 மனைகள், 8 பாம்புகள் எல்லாம் அப்பா குலோத்துங்கன் இப்பொழுது முடிசூடி கொண்டான், இந்த உலக பாரத்தை இனிமேல் அவன் தாங்கப் போகிறான், நாம் இனிமேல் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம்னு போயிட்டான். இது எப்படி பாருங்க கற்பனை. ஆகவே அரசாட்சி என்பது பெரும் சுமை, அந்த சுமை என்பது தாங்க ஒன்றாத கஷ்டம். ஒரு நிமிஷம் கூட நான் தூங்க மாட்டேங்கிறாங்க, இந்த ஒரு நிமிஷம் கூட தூங்க விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசுகிறார் தன்னை கட்சிக்காரனை பார்த்து. அப்போ அது பெரிய சுமை தானே. அதனால் என்னவா நான் ஒரு காளை மாட்டை குட்டி பார வண்டி ஒன்று மேற்கு நிலத்தில் இழுத்துட்டு போகிறதுக்கு சிலர் ஏற்பாடு பண்ணிட்டாங்க. மாடு காளை மாடு தாங்குமா? அம்மா பெரிய பாரத்தை மேற்கு நிலத்தில் இழுக்கிறது ரொம்ப கஷ்டம். ஐயோ முக்கி 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 முறையே இருக்குது. அப்போது அருளாளாக இருக்கிற கருணையுடைய ஒருவன் வந்து அந்த கூட்டாங்கத்தை அவுத்து விட்டு அந்த மாட்டுக்கு விடுதலை தந்தால் எப்படி அந்த காளை மகிழுமோ அதுபோல ராமபிரான் மகிழ்ந்தான் என்று வால்மீகமும் பேசுகிறது, கம்பரும் பேசுகிறது. அதனால் இது அந்த ஒற்றுமையும் பார்க்கணும் ரொம்ப சிறப்பு. அதனால்தான் அந்த செய்தி அந்த காளை எப்படி அந்த சுமை பாரத்தை காளை வண்டியிலிருந்து கூட்டப்பட்ட உருளுடை தகடம் பூண்ட உடையவன் வித்த கார் ஏறி கருப்பா இருக்குது அந்த காளை. அருளுடை ஒருவன் நீங்க அப்படி அழுந்ததுத்தான். அருளுடை ஒருவன் நீங்க அருளாளர் ஒருவன் வந்து அந்த கூட்டாங்க அழுத்த உடனே அந்த காளை எப்படி மகிழுமோ அதுபோல ராமபிரான் மகிழ்ந்தார் என்று ஒட்டக்கூத்தர் மைனாகம் வெட்டும் முரணாகம் உரட்டும் பாண்டார். பரதனுக்கு பட்டம் கட்டுவதை தந்தையார் என்னிடம் சொல்லவில்லையே என்ற வருத்தம் எனக்கு இருக்கிறது என்று வால்மீகி பேசுகிறார். ராமர் சொல்றாரா, எங்கள் அப்பா கிட்ட யாராவது சொல்லன்னு எனக்கு ஒரு வருத்தம் உண்டு தான். ஆனால் இங்கே பொருத்தமில்லாத ஒரு செய்தி இருக்கு, அதை கம்பர் தவித்தார். பரதனுக்கு நாடு கொடுக்க போறேன்னு சொன்னா வேணாம், நான் சொல்ல போறேன், நானே மகிழ்ந்து அவனுக்கு கொடுத்துருப்பேனே. அப்பா என்கிட்ட இதையே சொல்ல தயங்கினார். அவரே என்கிட்ட சொல்லியிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். அதனால் பரதனை அழைத்து வாருங்கள். உடனே கைலி சொன்னா, அவன் வேணாம், நீ இப்போ காட்டிருக்கோ, நான் வந்து அந்த வேலையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். இந்த வார்த்தை வால்மீகி சொல்லுவேன். நீ வனம் போக காலம் தாழ்ப்பது உசிதம் என்று எனக்கு தெரிகிறது. அதனாலே உடனே போக வேண்டும், உடனே புறப்படு என்று உத்திஷ்ட சீக்கிரம் எடுத்து போ என்று சொன்னாள் என்று 19வது சருக்கம் சொல்லுங்கள். 19வது சருக்கம் நானே சந்தோஷத்தோடு கொடுப்பேங்கிறாரா. இது வால்மீகத்தில் வருது. பரதன் அரசனுக்கு பரத நாட்டுக்கு நான் பகையாவாக இருக்க மாட்டேன். பிறர் தூண்டுதலும் பிறர் வேண்டுதலும் இன்று என் தம்பியாகிய பரதனுக்கு நாட்டை கொடுப்பேன், சகலத்தையும் கொடுப்பேன், என் உயிரை என் பிராணனை கொடுப்பேன், என் பிராணனை போன்று இருக்கிற சீதையை கேட்டாலும் கொடுப்பேன். இது வந்து வால்மீகத்தில் இருக்கு. கொஞ்சம் எக்ஸாகரேஷன் தான், மிக கூடுதலாக சொன்னாலும் தான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா, ஏற்பகை நாயனார் வரலாற்றில் சிவனடியார் வந்து கேட்ட பொழுது, உன் மனைவியை தாய் என்று கேட்ட பொழுது, அடியார் உமக்கு அர்ப்பணம் என்று அர்ப்பணித்து விட்டு இருவரையும் நிற்க வைத்து திருவடிகளிலே விழுந்து வணங்கினார். மனைவியை பார்த்து ஒரு அடியார் கும்பிடலாமா? சிவனை வணங்குகிறவன் வேறு எவனையும் வணங்கக்கூடாது அல்லவா? கும்பிட்டார்னா நன்மைய இந்த
திட்டத்துக்கு இந்த அம்மா ஒத்துக்கிட்டாங்கல்ல, அதனால் கும்பிட்டாருன்னா அது இல்லை. இப்போது சிவனடியார் அவர் மனைவி, இவர் கொடுத்தாச்சுன்னா அதான் அர்த்தம், பாரியை தானே. ஆகவே சிவனடியார் அடியார் பத்தினி 2 பேருக்கும் சேர்த்து வணக்கம் என்று இயற்பகையினார் திருவடிகளில் விழுந்து வணங்கினார் என்று பெரிய புராணம் பேசுகிறது அல்லவா. அதை நாம் இங்கே ஒப்பு பார்ப்போம் என்று சொன்னால் வால்மீகி பேசியதை நாம் இயற்பகை நாயனாருடைய வரலாற்றோடு ஒப்பாக கொள்ளலாம் என்று கருதலாம். அதனால் சந்தோஷம் கூப்பு. அதனால் அப்பா அம்மா 2 பேருமே சொல்லலை. நான் இப்போ தாய் தான் சொல்லியிருக்காங்க, அதனால் நான் கொடுக்க தவற மாட்டேன் என்று பெற்றோர் பால் இருக்கிற தன்னுடைய அன்பையும் சகோதர வாத்சல்யத்தையும் வால்மீகி பிடித்து காட்டினார். கம்பன் மன்னவன் பணி என்றாயும் நுட்பனி மறுப்பனோ என் பின்னவன் பெற்ற செல்வம் அரியனின் பெற்றதொன்றோ. மன்னவன் பணி என்றாயும் ராஜா சொன்னாலும் நீங்கள் சொன்ன நான் கேட்க மாட்டேன்னா அதான் இதுக்கு நேரடி அர்த்தம். ஆனால் இதுக்கு நாயக்கன் சொல்லுவாங்க, ராமபுரானுக்கு தெரியுமல்லவா மன்னவன் பணி அன்று. ராஜா சொல்ல மாட்டார். ஆனால் என்ன நீ சொன்னாலும் நான் கேட்பேன். இவனுக்கு இது கிருபாந்த வாரியார் சுவாமிகள் சொன்ன மன்னவன் பணி அன்று ஆகில் நுண்பணி மறுப்பனும் என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனின் பெற்றதென்றோம். என் பின்னவனுக்கு ஒரு அரசபோகம் கிடைக்கும்னு சொன்னால் அது எனக்கு கிடைச்ச மாதிரி தான். இது ஒரு அர்த்தம். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனின் பெற்றதென்றோ. நான் என்ன பண்ணுறேன், மரபுரிகளுக்கு காட்டி தானே போகிறேன். அவன் என்ன பண்ண போகிறான்? அவரு மரபுரி எடுத்து நந்தி கிராமத்தில் போய் தவன் தானே செய்ய போகிறார். என் பின்னவன் பெற்ற செல்வம் அடியனின் பெற்றதென்றோ. இதுவும் திருமுறை கிருபாந்த வாரியார் சுவாமிகள் சொன்ன உரை விளக்கம் என்பதை நாம் இங்கே நினைத்து பார்க்க வேண்டும். இப்படியெல்லாம் இருமொழி புலமை உள்ளவர்களால் தான் சிந்திக்க முடியும். அதனால் அப்போ வால்மீகத்தில் ஒரு சேர்ந்து ராம காட்டி போகிறான். இந்த தசரன் சொல்கிறாராம், சதுரங்க சேனைகள் இரட்டக்கட்ட துரகப்பதாதிகள் அவற்றை எல்லாம் துணைக்கு உடன் அனுப்பு. இப்போ நீ ராமன் காட்டுக்கு போகணும் தான் சொன்ன, வரம் கேட்ட. வேற யாரும் கூட போகக்கூடாதுன்னு வரம் கேட்கலையே இல்லையா? அதனால நான் அனுப்ப வேணும். அதெல்லாம் அனுப்பக்கூடாதுன்னு நம்ம சொல்லுவோம். வால்மீகத்தில் இருக்கு. உடனே ராமபிரான் என்ன சொல்றாரு, அரசை நான் பரதனுக்கு கொடுத்து விட்டேன். அரசு அவனுக்கு உரியது. அப்பா கொடுத்துட்டார். அரசு அவனுக்கு உரியது. இந்த கர்ணத்தேவர், கடைகாப்பாளர், யானை வீரர், ஈவுளி பரவர், இந்த எண்பேராயம் இருக்கிறதே, இதெல்லாம் அரசினுடைய அங்கம். அரசு அவனுக்கு என்று சொன்னால் அங்கமும் அவருக்கு உரியதே. அப்படி என்று சொன்னால் நான் அரச பாரத்தை தீர்த்தவன் ஆவேன். ஆகவே எனக்கு இசைட்டு பாதுகாப்பாக அனுப்புவானா. அதனால் யாரும் எனக்கு வரவேணா என்று ராமபிரான் காடு செல்கின்ற ராமபிரான் பேசுவதாக ஒரு செய்தியை வால்மீகி அற்புதமாக அமைத்து காட்டுகிறார். அதனால் உடனே போட்டான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறார் வால்மீகி சொல்கிறான், யானையை கொடுத்துட்டேன், அங்குசத்தை நான் கொடுக்க இருப்பேன். யானை கொடுத்த எனக்கு அந்த கழுத்து கட்ச அங்குசத்தை நான் கொடுக்க மாட்டேன் என்று இந்த ரதகட துறகபாகள் எல்லாவற்றையும் நான் விட்டேன், முற்ற துறந்தேன், நான் தவம் மேற்கொள்ளப் போகிறேன்னா கூழிவன் காணம் நண்ணி புண்ணிய திரைகள் ஆடி தாங்கரும் தவம் மேற்கொண்டுன்னு சொன்னார். தாங்க முடியாத உற்ற நோய் நோன்றல் உயிர்கூறுகள் செய்யாமை, இதுதான் தவம். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தல், எல்லா துன்பத்தையும் தானே தாங்கிக் கொள்ளுதல், ஏற்றுக்கொண்டு அதற்காக சோர்ந்து போகாமல் இருத்தல், இதுதான் தவம். உற்ற நோய் நோன்றல் உயிர்கூறுகள் செய்யாமை அற்றே தவம் என்பார் திருவள்ளுவர். அதனால் அவன் என்ன பண்ணா, கைகையுடைய பாதத்தில் விழுந்து வணங்கினான். தசரதன் அப்போ இல்லை, விடைபெற்றுக் கொண்டு போகிறது. ஆனால் வால்மீகி இருவரிடம் பாதத்தில் விழுந்து வணங்கி விட்டு போனாங்க. ஆனால் கம்பர் அப்படி சொல்ல என்ன சொன்னார்னா, திசை நோக்கி தொழுதான். அவருடைய 2 திருவடிகளையும் வணங்கினான். கைகையிலேயே தசரன் இருக்கிற திசை நோக்கி வணங்கினான்.
வணங்கி விட்டு போனான் என்று சொல்லுகிறார். அப்புறம் காரசர் கோசலைக்கு போய் சொன்னான். அப்புறம் கோசலைகிட்ட போய் சொல்லுகிற பொழுது கைகேயி தவநேரி எனக்கு தந்தாள், நான் கேட்காமல் இருந்தான். திருத்தவைத்துறைங்கிற ஊரில் போய் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநேரியே, நீ பாட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்ட, நான் குடும்பஸ்தான் ஆகிட்டேன், தலைவா உன்னை வேண்டிக் கொள்வேன் தவநேரியே, எனக்கு தவநேரி குரு என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருத்தவத்துறை லால்குடி சொல்கிற பாருங்க, அது திருத்தவத்துறை அந்த ஊரில் இருக்கிற பெருமானை வேண்டுவதாக பெரிய புராணம் பேசுகிறேன், தேவாரம் பேசுகிறேன். அதனால் எனக்கு தவநெறி கொடுத்தார். ஏன்? தூய சிந்தை அத்தோமில் குணத்தினார் குற்றமில்லாத கைகேயி எனக்கு தவநெறியை கொடுத்தார். இப்போ உன் கம்பன் சொல்கிறான், வால்மீகியெல்லாம் சொல்கிறான், ரெண்டு பேரும் ஒரே கன்றை பிரிந்த பசு, பசுவை பிரிந்த கன்று, ரெண்டு உதாரணமும் வேறு உதாரணத்தையே போகலை. கம்பனுக்கு வேறு உதாரணம் தான், வால்மீகி இதை எடுத்துக்காட்டுதான். அப்படி சொன்ன ராமனை பிரிந்த தாய்க்கு கன்றை பிரிந்த தாய்ப்பசுவை வால்மீகியும் கம்பரும் உதாரணமாக காட்டியிருக்கிறார்கள் என்று வைமு கோபாலகிருஷ்ணாச்சாரியார் எழுதுல. அதனால் அப்புறம் சுமத்திரையிடம் தனியே விடைபெற்றான். சுமத்திரையிட்ட போய் தனியாக போய் சொல்லிட்டு போகிறார். இப்போ ஒரு பெரிய வித்தியாசம் நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். வால்மீகி ராமாயணத்தில் தசரனுக்கு முதல் மனைவி கோசலை, இரண்டாம் மனைவி சுமத்திரை, மூன்றாம் மனைவி கைகேயி. வால்மீகி அப்படி, கம்பனில் அப்படி இல்லை. ஏன்? முதல் மனைவி கோசலை, இரண்டாம் மனைவி கைகேயி, மூன்றாவதான் சுமத்திரை. இப்படி இருந்தால் என்ன ஆகும்? மூணாவது மனைவி ரொம்ப இளையவள், அந்த இளையவள் கட்ட உடனே அந்த அழகிலும் பியூட்டி அண்ட் அட்ராக்ஷன் அதில் மயங்கி போய் இவன் வரம் கொடுத்துட்டான்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் யாருக்கு வருமா? தசரனுக்கு வருமா? அதனால் இப்படி யாராவது சொல்லிடுவாங்க இல்லையா பின்னாடி நயங்காடுகிறவர்கள். அதனால் இதை தூக்கி மாற்றி போட்டார் கம்பர் என்கிற வரலாற்றை நம்முடைய வரலாற்று நல்லையப்பர் எழுதுகிறார். அதெல்லாம் ஆராய்ந்து பார்த்து சொன்ன விஷயம். அதனால் தென்னபிடிச்சான் ரொம்ப அழுது புலம்பினாள். பயணம் செய்ய தொடங்குகிற பொழுது அமங்கலமாக அழுது வழியனுப்பி வைக்காமல் கோசலை ராமனுக்கு ரட்சை என்கிற காப்பு கட்டி ஆசீர்வதித்து மங்களம் உண்டாக என வாழ்த்தி அனுப்பினாள். அப்புறம் சுமத்திரை மாளிகைக்கு சென்று அங்கே போய் விடைபெற்றான். இங்கே பேராசிரியர் இந்த செய்தி என்ன சொன்னார்னா, நீ திருவள்ளும் சுடுமோ பெடுங்காடு, நீ சீதாபுரம் போயிட்டா அப்படின்னா எங்கள் பட்டிமன்ற ஆளுங்கள்லாம் சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி நம்ம பார்க்கணும். அது இல்லை சார், இந்தியா ஒரு மாமியார்கிட்ட மாட்டிக்கிட்டே ஒருத்தரால் முடிக்க முடியல. இப்போ ராமன் காட்டிட்டு போயிட்டான்னா 1 2 3 மாமியார்கிட்ட பாட்டு நான் படாத அவசரப்படணும். இதுக்கு பயந்து தான் அம்மா புறப்பட்டாள். டேய் இல்லைடா, அது கற்பின் தென்மை, என் பிரிவினும் சொல்லுவோம் பெருக்கு ஆடு அப்படின்னு ஒன்று நம்ம பேராசிரியர் அன்பழகன் என்ன பண்ணார் சார். அப்போ இலக்குவன் மனைவி ஊர் அவளும் இலக்குவன் கூட நானும் வரேன் புறப்படணும் இல்லை, அவள் புறப்புள்ளைய அப்போ அதுக்கு என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு அன்பழகன் சார் கேட்டுவிட்டார். உட்காரா உட்கார், அதுக்கு பதில் சொல்லலை. இதெல்லாம் சில கடன்களை காப்பிய கர்த்தா விலக்கி விடுவான், சிலது காட்ட மாட்டேன். இப்போ கம்பராமாயணத்தில் இரண்யவதை படம் இல்லைன்னா காப்பியம் நடக்காதான்?